சரியான கூட காசு வாயில என்ன பேசுவ? ஐயோ இப்பவே இப்படி வைக்கப்படுறா அம்மா அறியாத்தல அம்மா அம்மா அடிக்காத முட்டை வச்சுக்கிறேன் முட்டை மேலே பாம்பு படுத்துங்குது நீ அடிக்கணும் என் பாம்பு கிளம்பணும் பொண்ணு கம்பெனிக்கு வேலைக்கு போறான் இது வரைக்கும் என் பொண்டாட்டி சொல்லு கட்டப்படாம சொல்லு ஆயிருக்க நீ கட்டினால தானே போய் நாடகம் ஆடிட்டு பைய எடுத்து போய் வீட்டுல வைப்பேன் நாடகம் ஆடிட்டு பைய எடுத்து போய் வீட்டுல வைப்பேன் அவன் பேக் மாட்டிங்கன்னு காலி போடுவா வருவான்னு நாய் காத்து காடுகிற மாதிரி காத்து கிடப்பேன் அவ 6 மணிக்கு பேக் எடுத்தாது வீட்டுல வைப்பான் நான் பேக் மாட்டின்னு போய் தான் நடந்துக்குது 7 மாசம் என்ன காரணம் அப்படி பேசுற என்னமா பேசுற எனக்கு இருப்பது ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை ஆசை தங்கை அன்பு தங்கை நீ அல்லவா ஏமா அப்படி சொல்ற என்ன காரணம் இங்க பாருங்கண்ணா என்னம்மா வர வர இந்த தங்கச்சி பாசம் கிடையாது அப்படின்னா சொல்லாதம்மா தெரியுமா என்னம்மா ஆமா அயல் அடிச்சென்று பட்டப்படிப்பில் விட்டுவிட்டு நம்மளுடைய தாயகம் வந்து யாருக்காக இந்த அண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஒருவர் வந்திருக்கின்றார் உன் மீது அவரது பாசம் உன்னுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் உன்னை தேடி பார்த்தேன் எனக்கு தேடி பார்த்தாய் நான் உன்னை தேடி மறுபடியும் சென்றம்மா உன்னை தேடி மறுபடியும் சென்று நான் 20 ஒன்றாக சென்று விட்டேன் தந்தையை பார்த்து வீரண்ணா தமிழுக்கு பெருமை தேடி தந்த பைந்தமிழ் பொன்னாடி பின்னலாவே வெள்ளி பெருமதியில் வெப்புலை வெடிவிடுத்து கடகவியத்தை கல்யாட்டி கங்கையில் நீராட்டி கற்பு தெய்வம் கண்ணைக்கு திரைவடித்து ஏற மண்டலாதிவனாக எட்டு போதும் துக்கு 100 தர்மானகாட்டு இவையவர்கள் சேர்ந்தவர்கள் போன்றோரை படைத்த நாடு அனைத்து செல்வங்களும் வந்து இந்த வருட கட்டத்திலே ஒரு பகுதியாக உள்ளதுதான் மகேந்திராவினாகி மகேந்திர வர்மனை நிகழ்த்தி சீரோடு திறப்போடும் நாட்டு மக்களுக்கு எந்த வளர்ச்சி இல்லாமல் அரசாட்சி மாலையமாக தெரு தெருவாக அலைய கடவுள் நான் மாலையோட அழைச்சு நடந்தா ஏன்னா நான்
அவைக்கு வருவதற்கு ஏன் காலதாமதம்? டோலாக்க ஜாக்க பத்திரி டோல்ல மச்சா டோலே डोल मैया डोली तिरुपति मैया तिरुपति मैया पारंडी ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே 6 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை வேஷம் ஆனா இந்த வயிற்ற சாட்சி ஐயோ கடவுளே வெளியே வரானா ஒரு ஜனம் இருக்காது அவ்வளவு ஒரு அழகு 6 வருஷத்துக்கு முன்னாடியே பொம்பளை வேஷம் ஆட சொல்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடி பூ எடுத்தாந்து போட்டு கையை எடுத்து கும்பிட்டு பாட்டை மறந்துடுவான். ஆடுவான் பாரு டான்ஸ். சித்திர பூவிழி வாசலில் போயிட்டு வர்ற வரைக்கும் யார் வந்தவரோ சித்திர பூவிழி தங்கள் அடைத்து வர சொல்ல கூட வாயில நான் மட்டும்தான் சம்பளம் வாங்குறேன்னா அவனை தரான் அம்மா சொல்லுடா. அவைக்கு வருவதற்கு ஏன் காலதாமதம்?
யாரு கேக்குறா? உனக்கு கேட்டேன். நான் அவன் வேலை செய்யறான் அவனுக்கு தான். கேட்டா அவைக்கு வருவதற்கு ஏன் காலதாமதம்? ஏன் எனக்கு முன்னாடி அவன் தானே நான் அவனுக்கு கேட்டேன். என்னடா உன்னை கேட்டா கேளுங்க, அவனுக்கு கேட்டா என்னடா இது? அவள வலிக்கிறேன். ஏய் ஏன் காலதாமதம்? கேக்குறது யாரு? எதமா கேக்குறேன்? என் சாமானி ஏய் கேக்குறேன். எதமா கேக்குறேன்? எஜமானி கேக்குறேன். கேக்குறேன். பதில் யாரு சொல்லணும்? காவலன் பதில் சொல்லணும். காவல்காரங்க நாங்க சொல்லணும். பதில் சொல்லணும். சரி சொல்றேன். ஏய் ஏன் காலதாமதம்? அதான்ப்பா கேக்குறது யாரு? எதமா கேக்குறேன்? எஜமானி கேக்குறேன். எதமா தான் கேக்குறேன் சொல்லணும். சொல்லு. எதுக்கு அடிச்சிருப்பா? ஏய் பதில் சொல்லணும். வைக்கலாம். ஏய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அவ்வளவுதான். வாழை கடிச்சு நானு. ஐயா ஏன் காலத்தாமதுன்னு கேக்குறேன். கேக்குறேன். நாங்க வரத்துக்கு முன்னாடி ஐயா உங்களை பாக்கலாம் தாங்க வந்தேன். எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறா. என்ன அவருக்கு சத்தியமா என் வாயில பீ வராது. மாரியம்மன் திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை எங்க ஊர்ல திருடுறா. சீர்வெல்லாம் கட்டி என்ன மொன மொன மொனன்னு என்ன பேசுவீங்க? என்ன பேசுவேன்? ஐயோ இப்பவே இப்படி வைக்கப்படுறேன்னா அம்மா அறியாத்துல அம்மா மாரியம்மன் திருவிழா விழா கோலமா நடக்குது. எங்க ஊர்ல நாடகம் வச்சாங்க. சூப்பரான ஆட்டக்காரங்க. அதுவும் ஆட்டக்காரங்களா வந்தவங்க எல்லாருமே காலாடியா ஆடுறாங்க. ஒரு கட்சி பாருங்க எப்படி ஆடுறாங்க. நடக்குது மாவிளை தோரணங்கள் வேலை காலங்கள் ஐயா விழா கோலமா நடக்குது. எங்க ஊர்ல நாடகம் வச்சாங்க. சூப்பரான ஆட்டக்காரங்க. ஊர் மக்களே உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறோம். சும்மா அடிக்காத முட்டை வச்சுக்கிறேன். முட்டை மேலே பாம்பு படுத்துங்குது. நீ அடிக்கணும் என் பாம்பு கிளம்பணும். விஷத்தை கக்கணும் வாரி ஊரு மக்களே உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்துக்கிறோம். நானு என் பொண்டாட்டி என் சம்சாரம் என் மனைவி சம்சாரம் பொண்டாட்டி மனைவி அனைத்துமே ஒன்றுதான். பவுடர் போட்டு வெளியே மாட்டேன். அனைத்துமே ஒன்றுதான். சம்சாரம்னா யாரு? அது சத்திரத்துல கல்யாணம் பண்றது. மனைவினா யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. அப்பா அம்மாக்கு தெரியாத தள்ளி போய் லோடு ஏற்றி கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் உனக்கு ஏறி போச்சு. ஐயா என் மனைவி அவளை செல்லமா பாத்துப்பேன். என்னை விட்டு அவ பிரிய மாட்டா. அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன். அப்படிதானே இருக்கணும். மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரோம். ஆனா எனக்கு அமைச்சுக்கிற பாரு பொண்டாட்டி அன்பாடவளா பண்பாடவளா என் பொண்டாட்டி மாதிரி யாரு? அப்படிதானே இருக்கணும். எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போறான். இது வரைக்கும் என் பொண்டாட்டி சொல்லு. வெட்கப்படாம சொல்லு. ஆயிருக்கேன். நீ இருக்கிறதுனால தானே நாடகம் ஆடிட்டு பைய எடுத்து போய் வீட்டுல வைப்பேன். நாடகம் ஆடிட்டு பைய எடுத்து போய் வீட்டுல வைப்பேன். அவன் பேக் மாட்டிக்கின்னு காலி வருவான்னு நாய் காத்து காடுகிற மாதிரி காத்து கிடப்பேன்.
அவ 6 மணிக்கு பேக் எடுத்து அந்த வீட்டுல வீட்டுல வைப்பா. வைப்பா. நான் பேக் மாட்டி போய் தான் நடந்துக்குது 8 மாசம். நீ அழகடி செல்லாம் ஐயா தட்டா நானே என் மனைவி எனக்கு 2 பசங்க. உனக்கா 2 பசங்க? ஆமாங்க. அப்பவே முடியலையா? எப்படி எப்படிங்களா? வேற மாதிரி சொன்னாங்களே. மாம்பொட்டு கோயில பொறி விட்டு வைக்கிறேன். சரி ஏதோ நம்பர் ஐயா நாங்க 4 பேர் உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்க. நாடகம் நல்லா விறுவிறுப்பா போகுதுங்க. விறுவிறுப்பா போகுது. நடு நேரத்துல சோன மழை பெய்யுது. அடடா நாடகம் நின்று போயிடுமே. வீட்டுக்கு போயிடுவாங்களே. மழை பெய்யுதுங்க. நாடகம் நின்னு போச்சு. எல்லா ஜனங்களும் எழுந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. நானும் எழுந்து எங்க பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு என் பொண்ணை தட்டி தலைமையில தட்டி நாங்களே இட்டு போறோம். போறீங்க. ஐயா இருப்பதிலே பெரிய வீடு என் வீடு தான். என்னடா இருப்பதிலே பெரிய வீடு உன் வீடு தான். என்ன ஒரு 10 சதுர வீடு இருக்குமா? 10 சதுர வீடு. 10 சதுரம்லாம் ஒரு வீடா இது? என்ன கூட்டத்துல போய் ஒரு 5 சதுர வீடு இருக்குமா? அது கூட பெருசு. ஒரு 100 சதுரம். வருவத மலை மேல நின்னு பார்த்தா என் வீடு சரியில்லை. எல்லாமே கப்பா என்ன வார்த்தை மீறுது? சரி சரி சரி. ஒரு 100 சதுர வீடு. 100 சதுர வீடு. சென்னை மாநகரிலே முதல் முறையாக LIC பில்டிங் கட்டாங்க. 14 அடுக்கு மாடி. அவ்வளவு பெரிய வீடு இருக்குமா? அடங்க கலவை LIC ஆமா LIC 14 அடுக்கு மாடி. LIC தான் என் வீட்டு பாத்ரூம். தவறாக பேசியிருந்தால் இதை மன்னிச்சிருங்க. நீ மன்னரே நான் காவல். மரியாதை மனசுல இருந்தா LIC பில்டிங்க வீட்டுல பாத்துக்கோனா வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். உட்காருங்க. இல்ல இல்ல வேணாம். இல்ல இல்ல உட்காருங்க. உட்காருங்க. அனுபவிப்போம். பதவி நிலைக்குமோ நிலைக்காதோ, என்ன நடக்குமோ நடக்காதோ. சென்னை மாநகரத்திலே 14 அடுக்கு மாடி LIC பில்டிங் உங்க வீட்டு பாத்ரூம்னா வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கு. நடவா கைகாரி வீடு எறா லபடி காப்பாள் எறா நடவா கட்டா கையா வாய கண்டு நடவா 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 நஞ்சையோ புஞ்சையோ பூத்து சொல்லக்கூடிய இந்த மகேந்திராவின் நாட்டை மகேந்திர மன்னனை நிகழ்த்தி நீரோட சிறப்போடு அரசாட்சி இருந்தாலும் எனக்கு திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு 2 செல்வங்கள் பிறந்தது. 2 குழந்தைகள். ஆண் ஒன்று பெண் ஒன்று. மகன் பெயரோ மதன்குமார். மகன் பெயரோ மகேஸ்வரி. குழந்தைகள் பிறந்த நேரம் மீனாட்சி அம்மை இறைவனடி சேர்ந்து விட்டார். ஐயா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வெந்த புண்ணிலே வேல் பாய்வது போல அல்லவா இருக்கிறது. 2 குழந்தைகளை ஈண்டெடுத்து மகாராணி அம்மா இறைவனடி சேர்ந்து விட்டார். இரண்டாவது மனோன்மணி என்ற பெண்ணை திருமணம் முடித்து ஐயா சிறு குழந்தைகள் பெற்ற குழந்தைகள் முகத்தை கூட பார்க்காத மகாராணி அம்மா இறந்து விட்டார். குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக 2வது திருமணம் செய்து கொண்டார். 2வது திருமணம் ஆமா மனோன்மணி என்ற பெண்ணை முடித்து
கண்ணும் திம்மை உண்டாக பிறகு வள்ளுவர் வாக்குப்படி தானோ இந்த மகேந்திர நாட்டை ஆண்டு வரும் மகேந்திர மன்னருக்கு மனைவியாகி மனோர்மணி வெப்பட்டு குடியிருப்பதை காணாமல் நலவோடு தீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கே அத்தானை காண வேண்டும் என்று சென்று விட்டாலும் உன் வருகைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். காத்திருக்கும்